இந்த நடு ராத்திரி வேலையில் வனாந்திர பகுதியில் காரை ஓட்டி வந்தேன். ஒரு டயர் கலண்டு கீழே விழுந்துருச்சு. இப்போ நான் டயர் இல்லாமல் ஊருக்குள்ளே போக முடியாது. ஒரு பயம் இங்கே உதவ மாட்டான். உதவுறதுக்கு ஒருத்தர் தான் உண்டு. அங்கிங்கனாதபடி எங்கும் இருக்கக்கூடிய கடவுள். அந்த கடவுள் இருந்தார்னா கண்டிப்பாக இங்கே வந்து உதவணும் எனக்கு அப்படின்னார். அதுக்கு சமய சொற்பொழிவாளர் சொன்னார், அதில் என்னப்பா சந்தேகம் உனக்கு? கடவுள் மேலே உண்மையான அன்பு செலுத்து, பற்று வை, இறைஞ்சி கேளு, தானா வந்து ஒட்டிக்கும்னார். இப்போ கடவுளையே நாள்தோறும் உபன்யாசம் செய்யக்கூடிய சமய சொற்பொழிவாளருக்கு இந்த வண்டி ஒட்டி ஒரு கேள்வியை போட்டான். எனக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, உனக்கு இருக்குல்ல, நாளெல்லாம் அவர் நாமத்தை போய் சொல்றீல்ல, இப்போ உங்கள் கடவுள்னு ஒருத்தர் இருந்தா என் டயர் தானா வந்து ஒட்டிக்கட்டும்னார். இப்போ இவருக்கு பெரிய தர்ம சங்கடம் ஆகிப்போச்சு. வாழ்க்கையில் 365 நாளும் இறை நாமத்தை சொல்லக்கூடிய நமக்கே இப்போ கடவுள் இருக்காரா இல்லையான்னு ஒரு சங்கடமான கொஸ்டினை தூக்கி போட்டான்னு கண்ணை மூடினார். கடவுளே எனக்கு தக்க தருணத்தில் காப்பாத்துன்னு சொன்னார். அடுத்த 2வது நிமிஷம் டயர் வண்டியில் உக்காந்துச்சு. ஓட்டுநருக்கு எல்லையில்லாத மகிழ்ச்சி. நான் சாமியை பார்த்துட்டேன் டயர் வடிவில், சாமியை பார்த்துட்டேன் டயர் வடிவில்னு துள்ளி குதித்து சந்தோஷப்பட்டான்.